நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த புனித வெளியில கர்த்தருடைய அன்பான அந்த கர்த்தருடைய ஆழமான அன்பை நம்ம அவருடைய அவர் சஃபரிங்ஸ் அது எல்லாவற்றையும் நம்ம ஆழ்ந்து தியானிக்கும் போது அவருடைய அன்பின் ஆழத்தை நம்ம உணர்ற அந்த நாளில் கர்த்தர் எனக்கும் அந்த ஒரு வார்த்தை கொடுத்து எனக்கு பேச கிருபை செய்த என் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு பேச அந்த வார்த்தை 6வது வார்த்தை. வேத பகுதி யோவான் 19:30. இதுல முடிந்தது அப்படின்ற வார்த்தை 6வது வார்த்தை. யோவான் 19:30. இயேசு காணியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இதனால தமிழ்ல முடிந்தது அப்படின்ற வார்த்தை கொடுத்திருக்காங்க. ஆனா இங்கிலீஷ்ல இட் இஸ் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லிட்டு 3 வார்த்தையை கொடுத்திருப்பாங்க. புதிய பாடு எழுதப்பட்ட அந்த மொழி கிரேக்க மொழியில எழுதியிருப்பாங்க. அதுல டெட்டலெஸ்டாய் அப்படின்ற வார்த்தை அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டெட்டலெஸ்டாய்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் முழுமையா முடிஞ்சது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். இப்போ கர்த்தர் முழுமையா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 3 அர்த்தங்கள் நான் சொல்றதுக்கு வந்திருக்கேன். கலாத்தியர் 3:23 எடுத்துக்கலாம். கலாத்தியர் 3:23. ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அழைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல போட்டிருக்கு. நான் ஃபர்ஸ்ட் மீனிங் சிறையிருப்பிலிருந்து நம்மளை முழுமையா விடுவித்து காத்து கொண்டாரு அப்படின்றதான் முதல் மீனிங்கா நான் சொல்றேன். இப்போ இதுல கொடுக்கப்பட்டிருக்கு நியாய பிரமாணத்தின் கீழ் நம்ம காவல் பண்ணப்பட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. முதல்ல நியாய பிரமாணம்னா என்னன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தரால் மோசே மூலமா கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணங்கள்லாம் நியாய பிரமாணம்னு சொல்லுவோம். அது தோரா முறைமையின்படி பார்த்தா 613 கற்பனைகள் அதுல இருக்கும். அப்ப அதுதான் நியாய பிரமாணம்னு சொல்றாங்க. அப்போ அப்படி நமக்கு நன்மைக்கு கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தின் கீழ் நம்ம காவல் பண்ணப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. பவுல் ரோமர் 7:10 சொல்றாரு, ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவா இருக்க கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ மோசே இந்த கற்பனைகள் எல்லாம் கொடுக்கும் பொழுது இது உங்களுக்கு ஜீவனா இருக்கிறதுன்னு சொல்லி அவர் கொடுக்குறாரு. அப்போ ஜீவனா இருக்கிற அதுவே மரணத்துக்கு ஏதுவா எப்படி இருக்கு, எதன் மூலமா நம்ம இதுல சிறைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ரோமர் 7:7-8 படிக்கணும்னா பவுல் சொல்றாரு, பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த மாம்சமான சரீரத்துல நாம இருக்கிறதுனால நமக்காக கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணத்தை முற்றிலுமா நம்மளால செய்ய முடியல, செயல்பாடுல எடுக்க முடியல. ஒரு மார்க் இருக்கு. அந்த மார்க் நம்மளால மாம்சத்தினால பலவீனமா இருக்கிற நம்மளால அதை அச்சீவ் பண்ண முடியல. அதனால நமக்கு நன்மைக்காக கொடுக்கப்பட்ட அந்த நியாய பிரமாணமே இச்சைக்கு தக்கதாய் பாவத்துக்கு சமயம் பெறுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ரொம்ப 7:23-22-23 அவர் சொல்றாரு, உலக மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சரியாக்கி கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, ஆவி உற்சாகமா இருக்குது, ஆனால் மாம்சம் பலவீனமா இருக்குது சொல்லிட்டு. அப்ப நம்முடைய பலவீனங்கள்ல பூரணமா அவர் பலன் விளைவிக்கணும் அப்படின்ற பொருட்டாக கிறிஸ்து இயேசு வராரு. சங்கீதம் 102:19-20 சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதே இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா, டு ஹியர் த groans of the prisoner அவங்களுடைய அந்த சத்தங்களை கேட்கறதுக்காக கிறிஸ்து தன்னோட உயர்ந்த ஸ்தலத்திலிருந்து நோக்கி பார்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. தன்னோட உயர்ந்த ஸ்தலத்துல பூரணமாய் விளங்கக்கூடிய அவருடைய பலத்திலிருந்து நமக்காக வந்தாரு. அப்போ நம்ம சிறையிருப்பு எப்படின்னு சொல்லிட்டு இதை பார்த்தாச்சு. நியாயப்பிரமாணம் எந்த வகையில சிறையிருப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிறையிருப்பிலிருந்து எப்படி நம்மளை விடுவித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ரோமர் 8:2-4 ஃபுல்லாவே படிச்சோம் அப்படின்னா அதுல சொல்லப்பட்டிருக்கும், மாம்சத்தினால் பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குதுல. அப்போ நம்மளால் செய்யக்கூடாத காரியம், நம்ம பலவீனத்தினால் நம்மளால் செய்யக்கூடாத அந்த காரியத்தை சிறையிருப்புல நம்ம அடைக்கப்பட்டதுல நம்மளை விடுவிக்கும்படியா அவரே நம்மளுடைய பலவீனத்துல தன்னுடைய பூரண பலத்தை விளைவிக்கும்படியா அவர் வந்தாரு. அந்த வகையில சிறையிருப்பை நமக்கு முடிஞ்சிச்சு, சிறையிருப்பின் காலம் முடிஞ்சிச்சு.
முடிஞ்சு, பழைய உடன்படிக்கைகள் பழைய பிரமாணங்கள்லாம் முடிஞ்சு இதுல வந்து கர்த்தர் வந்து நியாய பிரமாணத்தின் முடிவா இருக்கிறாருன்னு ரோமர் 10:4 வந்து பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் வந்து நியாய பிரமாணங்கள் பழைய பிரமாணங்கள் பழைய உடன்படிக்கைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காக வந்து அதுக்கு முடிவா இருக்கிறார். இப்போ அடுத்த அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடன்களை வந்து முடிக்கிறதுக்கு அவர் வந்து வந்திருக்கிறார். ரோமர் 4:4 பார்த்தோம் அப்படின்னா கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வசனம் வந்து நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம். அப்போ நம்ம பாவத்தின் கிரியையை செய்கிறோம் அப்படின்னா அந்த பாவத்தின் கிரியைக்கு ஏற்ற கடனாய் வந்து என்ன இருக்குன்னா மரணம் இருக்கு. நம்ம இப்போ பாவத்தின் கீழே வந்து நமக்கு வந்து கடனா என்னப்படுகிறது எது அப்படின்னா நம்ம மரணத்துக்கு நம்ம வந்து பாவத்துக்கு நம்மளுடைய பாவ மாம்ச சரீரத்துக்கு நம்ம வந்து கடன்பட்டிருக்கிறோம். இந்த வகையில மாம்ச சிந்தை மரணம். அப்போ மாம்ச சரீரத்தை வைத்திருக்கிற நம்மளுக்கு வந்து இந்த பாவத்தின் கீழே நம்ம வந்து விற்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப 7:14 வந்து போட்டிருக்கு. நம்ம வந்து விற்கப்பட்ட இந்த பாவத்துக்கு கீழே இந்த மாம்ச சரீரத்தின் மூலமா நம்ம வந்து விற்கப்பட்டிருக்கிறோம். விற்கப்பட்ட நம்மளுடைய கடனை தீர்க்கலாம் கிறிஸ்து வந்து வந்திருக்கிறாரு. கொலோசியர் 2:14 போட்டிருக்கு, கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலரான படிக்க எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து அப்படின்ற ஒரு வசனம் வந்து இருக்கு. இதை இங்கிலீஷ்ல பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து கேன்சலிங் த ரெக்கார்ட் ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அப்போ நம்முடைய கடன்கள் நம்முடைய இந்த மரணத்துக்கு ஏதுவான இந்த கடன்களை வந்து குலைக்கிறதுக்காக அதை இல்லாமல் ஆக்குறதுக்காக தான் வந்து கிறிஸ்து வந்து வந்திருக்கிறாரு. அப்போ ரோமர் 6:6 பார்த்தோம்னா நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழித்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. அப்போ நம்ம எனவே பாவத்துக்கு ஊழியம் செய்யல. ஏன் அப்படின்னா நம்மளுடைய மாம்ச சரீரம் வந்து கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் போது நம்மளுடைய மாம்ச சரீரம் சேர்த்து அவரோட கூட அறையப்பட்டதுனால இனிமே நம்ம வந்து பாவத்துக்கு ஊழியக்காரர்கள் இல்லை, பாவத்துக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அல்ல. அதனால நம்முடைய கூலியா என்ன பண்ணுகிற அந்த மரணம் வழி இனிமே நமக்கு கிடையாது. அந்த வகையில நம்மளுடைய கடன்கள் எல்லாமே வந்து முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்து வந்து சொல்றாரு. கடைசியா வந்து கிறிஸ்து வந்து ஒரு தாசனாய் வந்து இந்த உலகத்துக்கு வந்து வந்தாரு. ஏசாயா 49:5 வசனம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து கர்த்தர் நமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்போ பிதாவாகிய தேவனுக்கு தாசனாய் வந்து கிறிஸ்து வந்து வந்திருக்கிறாரு. எதற்காக வந்தாரு? பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக வந்தாரு. பிலிப்பியர் 2:7-8 பார்த்தோம்னா அவர் வந்து அடிமையின் ரூபம் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். தன்னுடைய உயர்ந்த ஸ்தலங்கள் எல்லாவற்றையும் விட்டு அவர் வந்து அடிமையின் ரூபம் எடுத்து பிதாவாகிய தேவனுக்கு மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. சிலுவை மரண பரியந்தமும் அவர் வந்து கீழ்ப்படிந்திருக்கிறார் பிதாவுடைய சித்தத்திற்கு. அப்போ எதற்காக அவர் வந்து வந்தாரு அப்படின்னா ஏசாயா 53:5-6 வந்து நம்மளுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாருன்னு போட்டிருக்கோம். அப்போ நம்மளுடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்ப்பதற்காக நம்மளுடைய பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக பிதா வந்து தாசனா வந்து கிறிஸ்துவை வந்து அனுப்பி வைத்திருக்கிறாரு. ஏசாயாவிலையும் சரி எரேமியா 25:16 சரி ஒரு பாத்திரத்தை குறித்து வந்து போட்டிருக்கோம். தத்தளிப்பின் பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா உக்கரத்தின் பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த உக்கரத்தின் பாத்திரத்துக்கு சமமான ஒரு பாத்திரத்தை வந்து கிறிஸ்து இயேசு வந்து பானம் பண்ணியிருக்கிறார். மத்தேயு 26:42 அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உங்களுடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது என்று ஜெபம் பண்ணினார். அப்போ அந்த உக்கரத்தின் பாத்திரத்துக்கு சமமான அந்த பாத்திரத்திலிருந்து பானம் பண்றதுக்காக மரண பரியந்தமும் கூட அவர் கீழ்ப்படிஞ்சு கிறிஸ்துவ கீழ்ப்படிஞ்சு உங்களுடைய சித்தத்தின்படி ஆகப்படுவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்போ அப்படிப்பட்ட அந்த பாத்திரத்திலே பானம் பண்றதுக்காக நமக்காக நம்மளுடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்ப்பதற்காக அவர் வந்து தாசனாய் அடிமையின் ரூபம் எடுத்து அவர் வந்து மீட்டாட்சி தாசனா வந்து தன்னுடைய பிதாவாகிய தேவன் வந்து அவர் அனுப்பின அந்த காரியம் அந்த கடமை வந்து நான் முடிச்சிட்டேன், நீங்க என்னை அனுப்பின அந்த காரியத்தை நான் முடிச்சிட்டேன். ஏசாயா 45:13 பார்த்தோம் அப்படின்னா நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் சிறைப்படுத்தினேன், அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயம் இல்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்ப அவர் வந்ததுக்கான காரணம் சிறையிடத்தில் இருக்கிற நம்மளை சிறைப்பட்டு போன நம்மளை வந்து விடுவிக்கிறதுக்காகவும் எந்தவித பரிதானம் இல்லாமலும் கிரயம் இல்லாமலும் அப்ப நம்ம பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டிருக்கிற நம்ம எந்த வித வந்து கிரயமும் இல்லாமலும் இது வந்து ஃப்ரீ கிஃப்ட், அந்த ரட்சிப்பு வந்து இலவசமான பரிசாய் நமக்கு கொடுக்கறதுக்காக விடுதலையாக்குறதுக்காக தன்னுடைய கடமையை தாசனாய் வந்து பிதா அனுப்பின அந்த கடமையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டெட்டலெஸ்டாய் சொல்லிட்டு அவர் வந்து சொன்னாரு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாதங்கள் என் சுமைகள் சொல்லுமா, என் பாதங்கள் என் சுமைகள் இறக்கி வைத்தோம், பாதத்தில் இறக்கி வைத்தோம். இசையா உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன். இசையா உம்மைத்தானே என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்முடைய இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான்